ஏமா ஸ்டவ் எல்லாம் மாட்டி வச்சுட்டேன், நான் தூங்க போறேன். அத்தை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லுங்க அத்தை. யாராவது என்ன சாப்பிட சொல்லி கொட்டாய போட்டுனீங்க அவ்வளவுதான். இல்ல நீ சாப்பிட்டா அந்த பிள்ளை சாப்பிடும். அவன் சாப்பிட்டான செத்தா எனக்கு என்ன? யாராவது என்ன சாப்பிட சொல்லி கொட்டாய படுத்துனீங்க. அவன் கொஞ்ச நேரம் கோவம் முடிஞ்ச நேரம் சாப்பிடுவான். நீ சாப்பிடுமா? இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டேன். நாங்க தான் இப்பதான் சாப்பிட்டோம். நீ சாப்பிடலாமா? டூட்டிக்கு வேற போயிட்டு வந்திருக்க, அசதியா இருக்கும். ஒரு வாய் சாப்பிட. இல்ல இருக்கட்டும், அவங்களே சாப்பிடாம போயிட்டாங்க. சரி அவங்கள போயிட்டா நீனு போ. சரிங்க கோபப்பட்டு கத்துவான், கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கமா. யாரு கொஞ்ச நாளைக்கு கத்துவான், அதுக்கப்புறம் அவனா அடங்கி போயிடுவான். ஆனா அவனுக்கு பயந்து அந்த ரூமுக்குள்ள போகாம இருந்த பரவே நினைச்சாலும் அந்த ரூமுக்குள்ள போக முடியாது. அவன் தனியாவே இருந்து பழகிட்டான், அவ்வளவுதான் போச்சுது. பரவே அப்படி வாழறதுக்கு அவன் பழகிக்குவான். நீ போயிரு, அவன் என்ன பண்ணாலும் சரி அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடாத. இது அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அது உனக்கான உரிமை. நீ அவன் பொண்டாட்டி. ஆமாமா, இதுல அசிங்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அது உனக்கான ரூமு, உனக்கு உரிமைப்பட்ட ரூமு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நானும் பாட்டியும் தெக்கூட்ல படுத்துக்கிட்டோம். அவன் எப்படியும் கத்ததான் செய்வான். அத்தை கேட்பாங்க பாட்டி கேட்பாங்கன்னு சங்கடப்படாத. எங்களுக்கு அவனை பத்தி தெரியாதா? என்னமா செய்ய, பொண்ணா பிறந்துட்டான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனா இவன் அப்பன மாதிரிலாம் கிடையாது. 4 நாள் நீ பழகுனா மாறிடுவான். ஐயா அத்தை, நீங்க இவ்வளவு சொல்லணும் அவசியமே இல்ல, நான் பாத்துக்கிட்டேன் அத்தை. அப்படி சொல்லி ராசாத்தி இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற வந்துருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எதுக்கு யார் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான்? என்ன இதை விடவா ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கட்டி வச்சிருப்போம்? நல்ல அம்சமா இருக்கால. ஆமாமா, அவனுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கா. அழகா வாழத விட்டுட்டு இப்படி இருக்கானே. நீ போமா, சங்கடப்படாம போ. சரிங்க அத்தை. என்னங்க உன்னை இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். சரி படுக்கதே படுக்கீங்க, கொஞ்சம் நீட்டா படுங்கள. காலு வெளியில கிடக்கு, அது காலு உளையும். அது மட்டும் இல்ல, சாப்பிடாம படுத்திருக்கீங்க. நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வரட்டா? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு படுங்க. இப்படி படுத்தா எப்படி தூக்கம் வரும்? என் மேல இந்த அக்கறைக்குள்ள ரொம்ப நன்றி. ஆனா இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. நான் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்ன? நீங்க எக்கேடும் கட்டு போன நான் எப்படி நினைக்க முடியும்? ஏன் உசுராச்சே? அனாவசியமா யாரும் என்ன உசுரா நினைக்க வேண்டாம். இந்த ரூம்ல நீ இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. இங்க பாருங்க, இது எனக்கான உரிமை, அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, விட்டு கொடுக்க முடியாதுல? அப்ப நீங்க தூங்கு, நான் வெளியில போய் தூங்கிட்டு. ஏங்க அசிங்கப்படுத்துறீங்க? வெளியில பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்களை எனக்கு கொஞ்சம் சொல்லல. என்ன மனையாவும் நீங்க ஏத்துக்க வேண்டாம். அதுக்காக வெளியில அசிங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பாட்டுக்கு தூங்குங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். நீ இந்த ரூம்ல இருக்க கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். சின்ன கொத்த வைக்காத, எனக்கு தூக்கம் வருது. நீ இந்த ரூம் விட்டு வெளியில போ. நீ இந்த ரூம்ல இருந்தனா நான் எனக்கு ஏதாவது பண்ணிக்குவேன். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் தூங்கணும். நான் நிம்மதியா இருக்கிறதே இந்த தூங்கும் போது மட்டும்தான். அதே என்கிட்ட பர்சனல் போ. சரிங்க, நான் உங்க ரூமுக்குள்ள வர மாட்டேன். சாப்பிட மட்டுமாவது செய்யுங்களா? எனக்கு வேண்டாம், நீ போ ப்ளீஸ்ங்க. என்ன கொத்த வைக்காத, போ, எனக்கு தூக்கம் வருது. சரி நான் போயிட்டேன். வந்துட்டான் அக்கறையா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அக்கறையா கேட்க வந்துட்டான். ஐயா அம்மா, ஐயா யாரு எம்ல போர்வை போட்டா? அம்மா போட்டிருப்பாங்களோ? குளிர் அதிகமா இருக்குல்ல, அத போத்திருப்பாங்க. அப்பா பசி, சாப்பிடாம படுத்ததே குடல போட்டுதே. அம்மா பசிக்க வேற செய்த. சாப்பிடலான்னு பார்த்தா அவ பொங்கின சாப்பாடு. ஆஹா, சாப்பிடக்கூடாது. அம்மா அம்மா கொல்ல போட்டுதே. முடியாது, ஏதாவது சாப்பிட வேண்டியதா. அம்மா விழுப்பி ஏதாவது செஞ்சு தர சொல்ல வேண்டியதா. அம்மா 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 எங்க போனாங்க? பசி வேற கொல்ல போட்டுது. அம்மா 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 கட்டாயமா மீன் குழம்பு இவ தான் வச்சிருக்கான். இவ டேஸ்ட் எனக்கு தெரியாது. சரி சாப்பிடுவோம், வயிறு பசிக்கு. அப்பா இனி போய் தூங்க வேண்டியதான்.
ஐயோ ரொம்ப நேரம் ஆயிட்டேன். இன்னைக்கு பார்த்து இப்படி தூங்கியிருக்க. ஐயோ மதனு காலையிலே காஃபி குடிப்பாங்களே, அது கண்ணனு காலைல 6 மணிக்கு டூட்டிக்கு போவாங்க. நான் டிஃபன் வேற ரெடி பண்ணல. ஐயோ இன்னைக்கு நல்ல திட்டு வாங்க போறேன். ஐயோ எப்பவும் 4 மணிக்கு எந்திப்பேன், என்னையே இப்படி தூங்குனேன். சரி காப்பி போட்டு மதனை போய் பார்ப்போம். என்ன இப்படி நின்னுகிட்டு இருக்காங்க? அப்படின்னா நைட்டில் அவங்க தூங்கலையா? ஐயோ கோவத்துல இப்படியே நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. என்னங்க காஃபி இருந்தாங்க. வேண்டாம் பொண்டாட்டியா, எனக்கு எந்த கடமையும் நீ செய்ய வேண்டாம். நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. அது வந்துங்க, அப்போ நீங்க நைட்டெல்லாம் நீ பேசுன பேச்சுல தூக்கம் நல்லா வந்தது. ஏங்க அதுக்காக இப்படி நின்னுட்டேவா நின்னீங்க? அவ்வளவு குழு குழுன்னு இருந்தது மனசு. ஏங்க இதெல்லாமா பெருசா எடுத்துக்கிடுவீங்க? ஓ உனக்கு சாதனமா போச்சுல. சரி சரி கோவப்படாதீங்க, நாங்க காஃபி குடிங்க. நைட்டு நிம்மதியா படுத்து தூங்கியிருக்கேன். காஃபி ஒன்றே இப்ப காலையில குடிக்கல. சரி ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் டூட்டிக்கு லீவ் போடுங்க, காஃபி குடிச்சிட்டு தூங்குங்க. தூங்கி என்ன பண்ணணும்? இப்படி கேட்டீங்கன்னா ஏங்க யாராவது கோத்த தூங்காம இருப்பாங்களாங்க? நீ நிம்மதியா தூங்கியிருக்கல. அது ஏங்க சரி உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா அப்ப இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்களும் கல்யாணம் பண்ணுனீங்க. நான் அவங்களுக்கு எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதே. எந்த இடத்துல இல்ல, உங்ககிட்ட கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லாம ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணினேன். நீங்களும் எல்லாம் சம்மதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுனீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் மனைவியா எந்த குறையும் நான் வச்சதே இல்ல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு ஹஸ்பண்டையும் நான் ஒன்னும் கலக்குறதும் இல்ல. நான் சரியா தான் இருந்தேன், நீங்க தான் தப்பு பண்ணுனீங்க. நான் தப்பு பண்ணினேன்? ஆமாங்க நீங்க தப்பு பண்ணுனீங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி கேட்கல, எனக்கு தான் கேட்டேன். கெட்டின மனைவிக்கு நீங்க பண்ணிருக்கணுமா வேண்டாமா? புருஷமா நட்டிக்கெல்லாம் சண்டை வந்துச்சுன்னா சண்டை போட்ட அன்னைக்கு தனித்தனியா படுப்பாங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. அப்படிதான் நினைச்சு நான் போனேன். மத்தபடி நிரந்தரமா பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணம் எனக்கெல்லாம் இல்ல. ஏன் நீங்க சண்டை போட்ட அன்னைக்கு வீம்புக்குன்னு அந்த சைடா திரும்பி படுக்க மாட்டீங்க? நானும் எவ்வளோ தாங்கி வருவேன், ஆனா இந்த சைடு திரும்பவே மாட்டீங்க. அப்போ நானும் தூங்காம தான் இருந்திருக்கேன் விடிய விடிய. ஓ அப்படி. அப்படிதாங்க நினைச்சு நான் அங்க போய் படுத்தேன். சண்டை போட்டிருக்கோம், எப்படி இன்னைக்கு ஒன்னா பேச மாட்டோம். அதான் சரி எதுக்கு ஒன்னா இருந்துக்கிட்டுன்னு போய் தூங்க போனேன். என்னமோ தெரியல நான் அசந்து தூங்கிட்டேன். நான் இல்லாம தூங்கிருக்கல, அதான் உனக்கு நிம்மதியா தூக்கம் வந்திருக்கு. அப்படி இல்ல, பெரிய கண்ணத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம். ஒரு வாரமா கண்ணுல தூக்கம் இல்லாம பயத்தோட என்ன நடக்குமோங்கிற திகிலோட இருந்தோம். எல்லாத்தையும் அந்த கடவுள் முடிச்சு வச்ச மாதிரி முடிச்சு வச்சுட்டாரு. அதனால நிம்மதியா தூங்கணும். நீங்க எனக்கு முடிச்சு வைக்கல. குத்தி கட்டுறல உதவி பண்ணுனீங்க உங்க தம்பி கல்யாணத்துக்கு. அந்த நல்ல பொண்ணு ரோகிணி உங்க தம்பியை சேர்த்து வச்சிங்க. அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணுனீங்க. அதனாலதான் நீங்க பண்ண காரியத்துக்காக எனக்கு உங்க மேல கோவமே வரல. அதுக்காக நீங்க எனக்கு செஞ்சது எப்படி நான் மன்னிக்க முடியும்? மனைவியை எந்த இடத்துலயும் யாருக்காவும் விட்டு கொடுக்காதவன்னா உண்மையான புருஷன். அன்னைக்கு எல்லாரும் இருக்கும் போது என்னங்க அது என்னன்னு கேளுங்கன்னு, அது அவங்க விஷயம் சொல்லிட்டு என்னையும் அந்த இடத்துல தலை குனி வச்சுட்டீங்களே. நீங்க செஞ்சது சரியான்னு கேக்குறேன். நீ இப்ப ரொம்ப பேசுறல. ஏங்க மனசுல பட்டதை பேசுனா ரொம்ப பேசுறேன்னு அர்த்தமா? அப்ப என் மனசுல இருக்கிறது கூட எனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா? இது சாதாரண விஷயம். நீங்க எனக்கு பண்ணுனதை நான் சொல்லி காட்டுறேன், அவ்வளவுதான். நான் அதிகமாலாம் பேசல. இல்ல இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுற. நல்லா புருஷங்க சொல்லிக்கு மனசுல சொல்ல மாட்டேன். அது நீங்க புருஷனா நடந்துகிட்டதுனால. அப்போ இப்போ விட்டு கொடுத்துட்டீங்களே. சரி இந்தாங்க காஃபி குடிங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். நீங்க டூட்டிக்கு போகலையா? போகல. சரி இந்த காஃபி குடிச்சிட்டு தூங்குங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன். இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். ஓஹோண்ணா எனக்கு நீ வேணும். உங்க போனை கொஞ்சம் தாங்க. தமிழே இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல, பாத்துக்க. சரி. என்ன பிள்ளைல
ஒருத்தையும் காணல. செம்பொலி நேரத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சிருப்பா. தமிழும் ஆளை காணோம். செம்பகவலி, ஏமா தமிழி, என்ன காலைல எங்க கிளம்பிட்டா? அத்தை, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன் அத்தை. செம்பொலி தானம்மா போவா? மதனே. சரி சரி. ஆமா, அவ மீனா குட்டி? அவ காலைல குமார் வயலுக்கு கூப்பிட்டான்னு போயிட்டா. அப்படியா? தேன்மொழி கிச்சன் ஒர்க்க பாத்துக்கிட்டேன்னு சொன்னா. அதான் நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் அத்தை. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. அப்புறம் மாமா அந்த வீட்டுல இருப்பாங்க, வேணா வர சொல்லு. மாமா பாத்துக்கிடுவாங்க. கஷ்டமா இருக்காத்தே? இதுல என்னம்மா கஷ்டம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாமா வந்து பாத்துக்கிடுவாங்க, நீ போ. சரிங்க அத்தை. ஒத்தையில போறா? ஆமா அத்தை. மீனா அத்தை, படுக்கும் போதே 1 மணி ஆயிட்டு. 2 மணிக்கு கம்பெனில இருந்து போன் வந்தது, குடோனுக்கு சரக்கு வந்திருக்குன்னு. அதான் 2 மணிக்கே போயிட்டா. என்ன தம்பி சொல்ற? 2 மணிக்கு குடோனுக்கு போனாளா? ஆமா அத்தை, ரொம்ப அர்ஜென்ட்னு போயிட்டா. அவ 2 மணிக்கு எந்திக்கவே மாட்டாளே. என்னத்த செய்ய, அவளுக்கு வேலை அதிகம். அதான் 2 மணிக்கே போயிட்டா அத்தை. அதான் நான் இப்ப காலையில கிளம்பிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, ரொம்ப அவசரம், நான் கிளம்புறேன் அத்தை. சரி, 2 மணிக்கு போனான்னு சொன்ன, யார் கொண்டு விட்டா? யாரும் விடல அத்தை, அவளாவே போயிட்டா. அவளா போயிட்டாளா? செம்பவலி நான் கொண்டு விடட்டுமான்னு கேட்டா, இல்ல வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்னா செம்பவலியும் காலையில 4 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தூங்கி இருப்பா. அவ ஒத்தில போய்க்கிட மாட்டா. அவளுக்கு இருட்டுனாலே பயமாமா. என்னத்த செய்ய, முக்கியமான சரக்கு வந்திருக்கு, அவ போய் தானே ஆகணும். வீட்டுல யாரையாவது கொண்டு விட சொல்லிருக்கலாமே. யாரத்தான் இருக்கா? சரிம்மா. பார்த்தல, நம்மளையே ஒருத்தங்க அண்டி இருக்காங்கன்னு ரொம்ப ஆடக்கூடாது. அவங்க துணிஞ்சு முடிவெடுத்தா அப்புறம் நீ இப்படித்தான் நிக்கணும். நம்மளை மீறி அவளால எங்கேயும் போக முடியாது, தனியா இருக்க முடியாது நினைச்சிட்டல நீ. பார்த்தல, 2 மணிக்கு ஒத்தையில போயிருக்கா. உன்னையே நம்பி இருந்தா, அந்த பாக்கியத்தை நீ இழந்துட்ட. 2 மணிக்கு மீனா தனியா போனாளா? போனா எழுப்ப கூட முடியாது. எப்படி போனா? ஏன் இப்படி கடந்து வேலை செய்யலாம்? ஏன் மாமா, அப்போ ரோகிணி வேலையிட்டு தூக்க போறீங்களா? சந்தோஷமா வாழணும்ல அவளும். அந்த பொண்ணு உங்களை தப்பா நினைக்க மாட்டா? என் தங்கச்சா இருந்தா நான் அதுதான் பண்ணிருப்பேன். இப்ப அண்ணனாதான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆபீசரா என்னால யோசிக்க முடியல. இல்ல மாமா, நீங்க செய்த சரிதான். அந்த பொண்ணு வாழணும்ல. விக்ரம மாத்தணும்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்தாதான் முடியும். இப்ப நீ எதுக்காக அவன் வெறுக்கிறான்னு நினைக்கிற? அந்த யூனிஃபார்முக்காக தான் வெறுக்கிறான். மத்தபடி ரோகிணி வெறுக்கலாம் வெறுக்கல. அதான் அப்படி பண்ணுனேன். அவனுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுனா பிடிக்காது, அதனாலதான் ரோகிணி வெறுக்கிறான். இன்னொரு கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தான்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பொண்டாட்டிக்கிற பாசம் அவனுக்கு வந்துடும். எதுக்காக அப்படி பண்ணுதான்? நான் கேள்விப்பட்டேன், மதன் அப்பா அன்னைக்கு அம்மா பழி வந்ததுக்காக மதன் மாமாவை எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்திருக்காரு, முடியல. மதன் மாமா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இப்படி எல்லாம் வாழ மாட்டேன், நேர்மையா தான் வாழ்வேன்னு தூரம் வந்துட்டாரு. அன்னைக்கு அம்மாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு விக்ரம் அப்பா 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விக்ரம பெற்றிருக்காரு. அப்போ மதன் மாமாவுக்கும் விக்ரமுக்கும் 20 வருஷம் டிஃபரெண்டா? தெரியல, ஒரு 15 வருஷமாவது இருக்கலாம். மதன் மாமா காலேஜ் படிக்கும் போது அவன் பிறந்திருக்கான், அப்போ வயசு இருக்காது. ஐயோ. இவனும் மதன் மாமா மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்திருக்கான். சின்ன பிள்ளைல இவனும் ரொம்ப நல்லவனா தான் இருந்திருக்கான். இவனும் எங்க மதன் மாமா மாதிரி ஆயிடுவான்ட்டு அடிச்சு 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 அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை பயத்துக்கு அடிமையாவே ஆக்கிட்டாரு. இருட்டு அறையில போட்டு பாம்பு, சேடா, பல்லி, எலி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பிடிச்சு போட்டுட்டு அந்த இருட்டுக்குள்ள இவனையும் போட்டு வரான். இவன் பயத்துல கத்துவானான். அப்ப நான் அப்பா சொல்றதுலாம் தலையாட்டுவானு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. இவனும் பயம் தாங்க முடியாம, அப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்யற, எனக்கு இந்த இருட்டால வேண்டான்னு கத்திருக்கான். அந்த நல்ல சிவன் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் இந்த விக்ரம் செய்யணும், இல்லன்னா அவனுக்கு இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இப்படி இருட்டறையில பல்லி, பாம்பு இதுக்கு மத்தியில போட்டு போட்டு இவனுக்குள்ள பயத்தை உருவாக்கி வச்சுட்டாரு. வரவு ஈபி சாசு அப்படின்னு சொல்லியே அவனை கிட்டத்தட்ட அடிமையாவே ஆக்கிட்டாரு. இவனு பயத்துல அதை செய்யற இதை செய்யறன்னு வாக்கு கொடுத்து அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல சிவனுக்கு அது சொல்றாங்க எனக்கு உண்மையானு தெரியல, அந்த போலீஸ் இவங்க வீட்டுல வந்து அராஜகம் பண்ணிருக்காங்க. இவனை அவங்க முழு கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருந்திருக்காங்க. புரியல மாமா. உனக்கு நான் எப்படி புரிய வைக்க? புரியுது மாமா. அப்புறம் இவனை அவங்கள மிரட்டதுக்காகவே வச்சிருக்காங்க. இவன் அந்த யூனிஃபார்மை பார்த்து 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 அவங்கனால வெறுப்பாகி போச்சு இவனுக்கு. இப்ப சொல்லு, அந்த யூனிஃபார்ம் பார்த்தா அவனுக்கு எப்படி காதல் வரும்? அது சரிதான் மாமா. அதான் நானும் அவளை வேலைக்கு தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லி தூக்குவீங்க? அதான் நானும் விக்கி ஒரு பிளான் போட்டிருக்கோம். முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை சொதப்பி விட்டுணும். இல்லைன்னா அதுல ஏதாவது வில்லங்கத்தை வச்சு அதை வச்சு தூக்கம் செய்யணும். என்ன பண்ண முடியும்? விக்கியால கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க முடியும், அவனுக்கு பதவி இருக்கிறனால. ஏன் மாமா,
அந்த ரோகிணி பொண்ணு பாவம்ல. ஆமா. அம்மா அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல. அந்த வீட்டுல எப்படி இருப்பா யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட என் நிலைமை தானே மாமா. எனக்காக நீங்க இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு அங்க யாருமே இல்ல. பாவம் இல்ல, எனக்கு அழுகழுகா வருது மாமா. அடி என் பொண்டாட்டி, ஏன்டி இவ்வளவு அப்பாவியா இருக்க? இல்ல மாமா, அது ஒரு பொண்ணாலதான் அந்த வலியை உணர முடியும். தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, புருஷனும் இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல. அந்த பொண்ணு என்ன வாழ்க்கை வாழ்வா மாமா? அதுக்கு தானே விக்ரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்குதே. மாமா மாமா, நம்ம அந்த பொண்ணுக்கு ஏதாவது சீர் செய்யலாமா? சீருனா அதான் நான் தாலி வாங்கி கொடுத்தேனே, 3.5 பவுன் ஆயிட்டு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆயிட்டு தெரியல. ஐயோ மாமா, கணக்கா பாத்துட்டு இருக்கீங்க, மூஞ்சில கொத்திடுவேன். இல்ல சொல்லுத. இல்ல மாமா, நம்மளும் ஏதாவது பண்ணணும். அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லல்ல. என்னன்னு உங்க தங்கச்சி எங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியாது. நம்ம அவளுக்கு எதுவும் செய்யவும் இல்ல. நாம இந்த பொண்ணுக்கு செஞ்சா கடவுள் யார் மூலமாவது நம்ம வீட்டு பொண்ணுக்கு செய்வாருல்ல. பாவல மாமா, நம்ம வீட்டு பொண்ணு எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, அவளும் இதே மாதிரி தானே மாமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அதான் சொல்றேன், நம்மளால முடிஞ்ச சீரை செய்வோம் மாமா. என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, ஆனந்த் கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது. எல்லாத்தையும் போட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்ல இருந்து சீர் செஞ்சிடலாம் மாமா. உண்மை சொல்லண்டே, நீ எனக்கு பொண்டாட்டி வர்றதுக்கு நான் கொடுத்ததான் வச்சிருக்கணும். நீ சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்துல நீ ரொம்ப ஞானமா இருக்க. I love you, டே. இல்ல மாமா, நானும் அதே நிலைமையில தானே மாமா இருக்கேன். வேண்டாண்டே, நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். சரி தூங்கலாமா? லைட் அமைச்சிட்டு வாங்க. சரி. அம்மா, ஏசி ஆஃப் பண்ணுங்கம்மா. ஆமா, இப்பவும் யாரு போர்வை போத்தி விட்டா? நான் போற போட்டே தூங்கலையே. அம்மா 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 தான் எங்க தூங்கலையே? பழைய வீட்டுக்கு போறேன்ட்டு போனாங்க. அப்படின்னா அப்படின்னா போர்வை போத்துனதே நான் பார்க்கும்போது தூங்கிட்டுல இருந்தா. அப்போ அவதான் பொத்தி விட்டுட்டு போயிருக்கா. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் ஈரத்து பார்க்க மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் இன்னைக்கு டூட்டிக்கெல்லாம் போக மாட்டேன். எம்மா செம்பகவள்ளி, எம்மா செம்பகவள்ளி, தமிழே. என்னங்கத்த? சொல்லுங்கத்த. இன்னைக்கு ஆபீஸ் போறியா என்ன? இல்லத்த, இன்னைக்கு போகல, ஞாயிற்றுக்கிழமல்ல. தமிழங்க சொல்லுங்க. இன்னும் 2 பேரையும் பாக்கி வைக்குது, அவளையும் கூப்பிடு. வரவே மாமியார் அவள 2 பேரையும் கூப்பிட்டாவ, நம்ம 2 பேரையும் கூப்பிடலன்னு அவளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாளுங்க. ஆமா, பாசத்துக்கு பொறாம வரும். ஏ தங்கங்களா, அதானே பார்த்தேன், கூப்பிடாம இருந்துருவீங்களா என்ன? கொசர பத்திய மீனா குட்டிக்கு இன்னொத்தி சத்தமே காணும், வந்துகிட்டே இருக்க. ஐயோ ஐயோ, அதானே பார்த்தேன். என் மாமியார் என்ன கூப்பிடாம இருப்பாங்களா? அசாத்தி, பாசத்துக்கு பஞ்சமே வைக்க மாட்டாளா? அம்மா செல்லத்தங்க வந்துட்டேன் மாமியாரே. அவன் குறுகுறுன்னு முடிச்சிட்டு நிக்கா. ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டான், அந்த டென்ஷனு. ஏமா, விக்ரமுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆன மாதிரி ஆயி போச்சுது. அந்த பிள்ளைகளுக்கு விருந்துலாம் வைக்கணும்லாமா? லட்சுமிக்கு எப்படி நம்ம தான் சீர் செய்யணும். இப்ப கொண்டு கொடுத்தோம்னா விக்ரமும் நம்மள ஓடட்டு அடிச்சு போடுவான். அவ்வளவு கோத்துல இருக்கான். அதனால பிள்ளைங்களை 2 பேரையும் எப்படியாவது விருந்துக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. 2 நாள் நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போட்டோம். இவ்வளவுதானத்த, நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். லீவ் எதுவும் அமையலையா? அதான். அதுக்கு என்னத்த, விருந்து தடப்படலாம் வச்சிடலாம். அதுக்கு முதல்ல அந்த பையன் வரணும். என்ன பாக்குற? அதான் நீ இருக்கியே. ஓ மை காட், அவளுக்கு இப்ப என்ன பார்த்தாலே அவள காண்டு. என்னன்னா பார்த்தா ஓடட்டு அடிக்கான். இவளுக்கு மூல காரணமே நீதானே. என்ன பார்த்தாலே சிடு சிடுன்னு வாரான். வாங்கிட்டே வாட்டி. அக்கோஸ், என்ன வரத்து வந்துட்டான் பயவுள்ள. அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தான், நான் லிஃப்ட் கேட்டேன். சொல்லுதா, ஒரு வாட்டி லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரோகிணி என் தலையில கட்டி வச்சுட்ட, இப்ப எதுக்கு லிஃப்ட் கேட்க அப்படின்னு கேட்கான். இனி யாரையும் கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானே. அப்புறம் நீ எப்படி வந்த? இன்னொரு நாள் வந்தாரு, ஆட்டோ லிஃப்ட் கட்டு வந்துட்டேன். ஐயோ ஐயோ, பெருத்த அவமானமா போச்சுதோ. ஆமாட்டி செம்பகவல்லி. அச்சச்சோ, ஆனா இன்னைக்கு எப்படி விக்ரம் வீட்டுக்கு போகணுமே? நீங்களும் போயிட்டு வாங்களே. அவன் என் மேல கோல வெறியில இருக்கா. அதெல்லாம் உன்னை பார்த்தா சாந்தமாயிருவான். நீ வா.
எப்பேற்பட்டவனும் உனக்கு அடங்கி போயிடுவான். நீ போனாதான் சரியா இருக்கும். மாமியாரே, அவன் அப்படி இல்ல. என்ன பார்த்தாலே அப்படி முறைச்சுக்கிட்டு வரான். அன்னைக்கு சொல்லுதான், சுண்டைக்காய் சைஸ்ல இருந்துட்டு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டல அக்கா அப்படின்னு சொல்லுதான் மாமியாரே. அப்படி சொல்லிவிட்டா. அத்தாடி. அச்சச்சோ. அது மட்டுமா, சுண்டைக்காய் சைஸ்ல இருக்கும்போதே நீ இந்த வேலைலாம் பாக்கிய. இத்தனையோண்டு மூளைய வச்சுக்கிட்டே நீ இந்த வரத்து வாரிய. நீ எல்லாம் மத்தில மாதிரி இருந்தா நீ என்னென்ன வேலைலாம் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டா. சுண்டைக்காய் சைஸ், அதுல இத்தனையோண்டு ஒரு மூளை. அந்த மூளை வச்சு நீ இவ்ளோ பண்ணுதன்னா, 4 பேர் மாதிரி நீ எல்லாம் இருந்தன்னா இங்க தரிப்பியா அப்படின்னு கேட்டுவிட்டா. ரொம்ப அவமானமா போச்சுதா. ஆமா தமிழே. இவ்வளவு 4 பேர் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நானே மறந்துடுவேன். ஆமா தாய்களா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் அவ எப்படி எப்படி விக்ரம் கிட்ட ஏச்சு வேணாங்கற சொல்லுவா. உன்கிட்ட கதை கேட்டா விடிய விடிய கூட கேட்கலாம். ஆனா இப்ப நேரம் இல்ல. விக்ரம் வீட்டுக்கு போங்க, விருந்துக்கு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துங்க. அப்பதான் அவளை கூட்டிட்டு வருவான். சரிங்க அத்தை. எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கம்மா. அந்த பிள்ளைகளுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? விக்ரமுக்கும் யாரும் கிடையாது, ரோகிணிக்கும் யாரும் கிடையாது. நம்ம தானே பாக்கணும். சரிங்க அத்தை. நான் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவ பொண்ணு தர விக்கிய பார்த்து 4 நாள் ஆகுது. அவளை எட்டி பார்த்துட்டு வரேன். என்னடி அவன பண்ணின வேலைக்கு எட்டி வேலை பார்க்க போறீங்க? அவன் நம்ம புள்ள, மறந்துடாத. அவன் ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் ஒன்னும் பண்ணல. அவ கிடக்க மாமியார, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்னைக்கு வந்துக்கலான் இருக்கியே? இந்த வாரத்துல ஒரு நாள்ல வச்சிடலாம். போதே போறீங்க. ரோஹிணிக்கு ஒரு 3 பவுன்ல ஏதாவது நகை எடுத்துட்டு போங்கண்ணே. சரிங்க அத்தை. நம்ம வீட்டுல இருந்து போகும்போது வெறுங்கையா போக கூடாது. விக்ரமா, உனக்குலாம் யாரு இருக்கான்னு சண்டை எழுப்பான். அதுக்கு நம்ம வைக்க கூடாது. அவளுக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்கிட்டு போங்கண்ணே. சரிங்க மாமியாரே. சரி, நான் போய் பொண்ணு தெரிய பாத்துட்டு வரேன். அந்த பையன் கண்ணுக்குள்ளே நிக்கான். அம்மா அம்மான்னு வந்தான். நான் திரும்பி கூட பாக்கல கோவத்துல. அந்த பையில போய் எட்டி பாத்துட்டு வரேன். அப்ப முதல்ல தங்க கடைக்கு போயிருவோமா? அன்னைக்கு 5 பொண்ணுக்கு ஒரு செயின் செஞ்சல எங்க இருக்குது, பீரோல தான் இருக்குது. அத கொண்டு போயிருவோம். அத யாருமே போடலையே. யாருமே போடல, எடுத்து வச்சாலதான் இருக்குது. அப்பனா அத எடுத்துட்டு போவோம். அத்தை 3. அத்தை குத்து மதிப்பதா சொன்னாங்க. 3 பொண்ணா போடுவாங்க. அந்த மாலை எடுத்துட்டு போயிருவோமா? அது கூட நல்லதா இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போயிருவோம். சரி, அதை எடுத்துட்டு வா, கிளம்புவோம். சரி தமிழே. 2 வாரம் ஆகுது, வெளியில தலை காட்ட முடியல. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. வீட்டுக்குள்ள இருக்கலான்னு பார்த்தா அந்த கிளவி தொல்லை வேற. கொள்ளு பேரனை எப்ப தருவேன்? ஐயோ, அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு வருது. போதா குறைக்கு இவ வேற. சாப்பிடுறீங்களா, காபி குடிக்கீங்களா? கடுப்பா இருக்குது. என்ன யார் இவ்வளவு கவனிக்க சொன்னா? என்ன எனக்கு கவனிக்க தெரியாது? ரொம்ப அக்கறையா தானே? அப்படி நான் மயங்கி வேணும் நினைச்சிட்டாலே என்னமோ. எவ்வளவுக்கு மயங்கமாண்டா இந்த விக்ரமே. நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன், எல்லாம் போச்சுது. ரொம்ப கோத்துல இருப்பான் போலுக்க. அத்தே, அவனுக்கு இப்ப என்ன கண்டாலே கடுப்பாகுமே. எல்லாரையும் விட்டுருவான், என்னதான் பார்த்து முறைப்பான். ரொம்ப கோவமா இருக்கானா? இன்னும் பொண்டாட்டிக்கிட்ட சேர்ந்த மாதிரி தெரியலையே. அவன் தனியா புலம்பத பார்த்தா தெரியல. அவன் இன்னும் பொண்டாட்டி கூட சேரல. பொண்டாட்டி கூட சேர்ந்தா எடுத்து தனியா உட்காந்து புலம்ப போறான். இவன் காலத்துக்கும் புலம்பதான் செய்வான்னு நினைக்கேன். என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுது. எனக்கு என் கையில மட்டும் சிக்கு, அப்ப இருக்கு உனக்கு. எவ்வளவு நேரத்தா என்ன கோத்து விட்டுட்டா. நீ என்கிட்ட வசமா சிக்குவடான்னு சொன்ன. அப்போ என் மரமண்டைக்கு புரியல. எப்படி சிக்க வச்சுட்டா? ஆள் என்ன இவ்வளவு உயரம் இருப்பாளா? உள்ளக்கு என்ன மூளை. ஆனா ஊருக்குள்ள அன்னக்கிளி மர்மவா சரிசு பொண்ணட்டி மூளை வளர்ச்சி இல்லாதவான்னு. ஆத்தி இவளுக்கா மூளை இல்ல. பயவுளுக்கு ஊரமட்ட மூளைலாம் இருக்குது. என்னையே இவ்வளவு நேக்கா சிக்க வச்சுட்டா. அநேகமா இவன் மீனாவதான் புகழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. விக்ரமே, என்ன விட்டுருங்கடி, நான் எதுக்கும் போயிருந்தேன். நாங்க இருக்கோம்ல, நீங்க இருப்பிய, நான் இருப்பேனா? அட பார்வதி, இங்க வந்துட்டியா? விக்ரமே இருங்க, நீ 3வது ஒரு ஆள் நிக்குதே, அத கொஞ்சம் முன்னால சொல்லுங்க. ஐயோ, அதை விடு. எப்படி இருக்க? இருக்க நீ. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்க லைன்ல 3வது ஒண்ணு நிக்குத, அதுதான். அத கொஞ்சம் முன்னாடி விடுங்க. விக்ரமே, இங்க வாயங்கா. பரவாயில்லடா, நான் உன்னை பார்க்க பாசமா வந்திருக்கேன் பத்தியா. ஆனா நாங்க பாம்போல இருக்கேனே. ஏன்டா? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதானே. இருக்கோ, உனக்கு 2வது இருக்குது. அது யாமினி கோமாதான் இருக்கானா? விக்ரம், எப்படிடா இருக்க? இருக்கனே,
அண்ணே என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? விக்ரம், எங்க மேல கோவம் இல்லையே? உங்க மேல எனக்கு கோவமே கிடையாது. இவ்வளவு நேக்க கோட்ல என்ன கோத்து விட்டுட்டீங்க. வீடு தேடிதான் வரணும்னு நினைச்சேன், உழைச்சு போட்டுன்னு விட்டுட்டேன். என் வாழ்க்கையே நாசமா போச்சுது. இதுல உங்களை வந்து திட்டி எனக்கு என்ன போகுது, அதான் விட்டுட்டேன். ரொம்ப தான் சலிச்சுக்கிடாதடா, அதெல்லாம் ஒன்னும் ஆவல. வாங்க நீ, கடுப்பா இருக்குது, வாழறதுக்கு பிடிக்கல. என் தங்கம்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசா, அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னமா அப்படிலாம் தோணல. ஏக்கோ வாயேன். வேண்டாம். அதெல்லாம் அடிக்க மாட்டேன், இங்க வா. பரவாயில்லடா, நான் இங்கே நிக்க. இவ்வளவு நேரம் அது உள்ள வாங்கன்னு கூப்பிடுதானு பாரு. உள்ள கூப்பிட மாட்டேன்னு நினைக்கீங்களோ? கூப்பிட மாட்டேன், உங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். அப்ப இன்னும் கோத்ததா இருக்க? கொலை வெறியில இருக்கேன், யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அட பாவி பையன், என்ன கோத்துல இருக்கான்? ஏற்கனவே இந்த வீட்டு கிடவி ஆட்டம் தாக முடியல. நீங்க எல்லாம் வந்துட்டு போனீங்க, இன்னும் சபையை ஆட ஆரம்பிச்சிடும். ஏம்மா எனக்கு தாக்க பிடிக்காது. அப்ப பயத்துலதான் உள்ள கூப்பிட மாட்டுக்க. அப்படி இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்ன நீ சொல்லுங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு காப்பி கீப்பி தர்றது. நீங்க வாயே. எனக்கு காப்பி பிடிக்காதுடா. அக்கா, இது டிஎஸ்பி ரோஹிணியா? அத்தி அழகா இருக்காரடி. இவளையாட்டி வேண்டாம் வேண்டான்னு சொல்லுறான். இவன் உலக அழகி ஐஸ்வர்யா தேடுதானா என்னமோ தெரியல. நம்ம மாதிரிலாம் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா அழகா இருக்கா. என்ன நாலு ரொம்ப குறு குறுன்னு பாக்குதுவ. நீங்க என்ன சொன்னா சரி, நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அக்கா வாங்கக்கா, வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வந்தவங்க நேரா வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? அதான் செக் போஸ்ட் மாதிரி நான் உட்கார்ந்திருக்கானே, உள்ள விட மாட்டானே. நீங்க உள்ள வாங்க. மீனா, இவன் வீக்னஸ் எனக்கு தெரியும். பிடிக்கலங்க. ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. பாட்டி அத்தனை வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வாங்கக்கா. வாரம்மா. மீனா குட்டி, இரு கொளுத்தி போடுறேன். இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டால பாரு. ரோகிணியா இது என்ன அழகா இருக்கா. நம்ம நோட் பண்ணிட்டால. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட பிடிக்கன்னு 10 நிமிஷமா பாத்துக்கிட்டு இருக்க. தெரியும், நீ வந்திருக்கும் போதே தெரியும் எனக்கு இங்க பெரிய வில்லங்க இருக்குன்னு. நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். வந்தவளைய பார்த்துட்டு அப்படியே போயிருங்க. போடா, உன்கிட்ட என்ன கேள்வி? ரோகிணி வாமா. உள்ள வாங்கக்கா. இருடா, உள்ள போயிட்டு வாரோம். உள்ள விட மாட்டாரா? உள்ள என்ன வாட்ச்மேன் வேலைய பார்த்துட்டு இருக்க? சொல்ல முடியாது. அழகான பொண்ணாட்டி கிடைச்சிருக்கல, அதான் வீட்டுக்கு காவல் இருக்கானா என்னமோ. அப்படியாடா விக்ரமே? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அழகான பொண்டாட்டிய பொத்தி பொத்தி பாக்குற. இது உள்ள போய் நல்லா கொளுத்தி போட்டுட்டு போங்க. கொளுத்தி போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க, போங்க போங்க. அக்காலாம் வந்திருக்கோம், விருந்துக்கு இருந்து. எனக்கு நீங்க வச்ச விருந்து பத்தாது. ஏய், அதுக்கு தாண்டா வந்திருக்கோம். எதுக்கு? உன்னை விருந்துக்கு கூப்பிடுதாண்டா வந்திருக்கோம். அப்படியே ஊரே கூடி வச்சு நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன். இல்ல விருந்து வேற கூப்பிட வந்திருக்கீங்களாங்க? இந்த கோவம்டா, நீ சின்ன பையங்கற அப்பப்ப காட்டுதே. சரி உள்ள வா, நாங்க உள்ள போறோம் வா. ஏன்டா, அவளுக்கு என்னடா குறை? கண்ணுக்கு லட்சணமா தானே இருக்கா. லட்சணமா இருந்துட்டா மனசுக்கு பிடிக்கண்டாமா? நீ எவளையா மனசுல வச்சுக்கிட்டு இவளை வெறுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவ உன்னையே நேசிச்சு உனக்காக வந்திருக்கா. அவ கூட ஒழுங்கா வாழ வழிய பாரு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிரும், பாத்துக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவ கூட வாழ முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவேன். போடா லூசு பையல. ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு தெருல போய் நிப்பியோ? தெருல நின்னாலும் பரவாயில்ல, நான் இவ கூட வாழ மாட்டேன். அப்படியா? சரி, ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். உள்ள வா. நீங்களே என்ன சொன்னாலும் சரி, நான் இவ கூட வாழ மாட்டேன். குறைஞ்சது ஒரு வருஷம் கழிச்சு தான் கோர்ட்டு டைவர்ஸ் கொடுக்கும். அப்ப நான் டைவர்ஸ் பண்றேன். பழைய விக்ரமா கெத்த நான் வரேன். போலீஸ் கதியாவா எனக்கு கட்டி வச்சிருக்கீங்க. என்னையும் ஒருத்தி விரட்டி விரட்டி லவ் பண்ணா, நான் கண்டுக்கவே இல்லையே. அன்னைக்கே அவளை பார்த்திருந்தா ஒருவேளை அங்கேயே மனசை பறி கொடுத்து போனோம் என்னமோ. அவ எங்க எப்படி இருக்காளோ, அவ எப்படி இருப்பா? வானோடு சொல்லாது வந்த கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்கூட. என்னங்க? ஐயோ, என்னங்க? என்ன? வீட்ல பால் பாக்கெட் இல்ல, வந்தவங்களுக்கு காபி போடணும். என்னலாம் போக முடியாது.
சரி நான் போயிட்டு வரேன். ஆ, நீ போறியா? ஆமா, பாட்டிக்கு அத்தைக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்கான். வந்திருக்கவங்களுக்கும் போட்டு கொடுக்கணும். காலையில ஒரு பாக்கெட் இருந்தது, காலி ஆயிட்டு. உங்களுக்கு தானே காய்ச்சி கொடுத்தேன். நான் எனக்கு கேட்டேனாக்கும் கொடுக்கதே பொண்ணட்டோட கடமை, கொடுத்தேன். பொண்டாட்டி கிளம்பியா? அப்படி ஒண்ணுங்க தேவையில்லை. சரி, சில்லறையாவது இருந்தா கொடுங்க, என்கிட்ட சில்லறை இல்ல. ஏன்டா துட்டுல? சரி, உங்க பர்ஸ் ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் கை வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட என்ன கேள்வி? இப்போ நீ பேசுனிய அந்த குரல்ல பேசு. ஆமா, நீ என்ன எப்பவும் 2 குரல்ல பேசிட்டு இருக்க? சில நேரம் வேற குரல் வருது, இப்போ வேற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஐயோ, பத்தி கண்டுபிடிச்சிருமா? என் குரலே இப்படிதான். அந்த ஸ்லாப்ல இருந்துச்சுன்னு போறா, எடுத்துட்டு போ. சரி. இரு, நீ ஒண்ணும் போக வேண்டாம், நானே போறேன். போய் தொலைல. சிரிக்காண்டா, உனக்காகலாம் போகல, எங்க அம்மாக்காக போறேன். எங்க அம்மா காட்டு குடிக்கணும்ல. ஆமாமா. ரொம்பதான் சிரிக்கிறா. இங்க பாரு, நீ சொல்லல நான் கடைக்கு போகல, எங்க அம்மாக்காக தான் போறேன். அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க? போயிட்டு வாங்க. நீ இந்த கடைக்கு போறது பக்கத்து வீட்டுக்குலாம் போறேன்னு தெரிஞ்சது. ஏன் போனானே? கடைக்கு போறதுக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்குது, நான் அதான் போனோம். நீலாம் ஒண்ணு போக வேண்டாம். இது தெருல யாரும் சரி கிடையாது. எதுனா நான் போய்க்கிட்டேன். இனிமேல் உன்னை தெருல பார்த்த. சரி, நீங்க போனா எதுக்கு நான் போறேன்? ஆமா, வீட்டுல தானே இருக்க, எதுக்கு இந்த பட்டுச்சல? சப்பா, என்ன கேள்வி கேக்குறாங்க. ஏங்க, பட்டுச்சேலை கட்டினது ஒரு குத்தமா? குத்தம் தாண்டி, நான் வீட்டுல இருக்கேன், நீ எதுக்கு இப்படி மேய்க்கிட்டு இருக்க? ஏன்? ஓ, என்ன மயக்க பாக்குற? இதுக்கெல்லாம் மயங்குறவன் இந்த விக்ரம் கிடையாது. பையன் உள்ள பார்த்து ரசிச்சுட்டு இன்னும் ஒத்துக்கிட்டானே பாரு. நீங்க எப்படி எங்கெங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன மனசுக்குள்ளே பேசுறா? இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம வீக்னஸ் எல்லாம் வெளியில சொல்லிடுவா. நான் போய் பால் வாங்க போறேன். போங்க போங்க. ஐயோ ஐயோ, சின்ன பிள்ளை பத்தி கொஞ்சமா இருக்குது. இவர் கட்டுக்கோப்பா இருக்காரு. பத்திரமா போகணும். அது எனக்கு தெரியும். வருவா வராம எங்க போயிருவான்? வீட்டையே தான் சுத்தி சுத்தி வரான். வீட்டை இல்ல போறதே கிடையாது. அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டுட்டு கட்டுமா? ஒன்னதானே விருந்துக்கு கூப்பிட வந்திருக்காவ, ஒரு உள்ள போட்டமானு கேட்க நான் போடுறேன், நீ வந்து பேசிட்டு. அதான் நீங்க பேசுறீங்களே, நான் எதுக்கு? இதெல்லாம் உன் விருப்பம், நீ தான் வாரே வரல, நீ தான் சொல்லணும். அவங்க தானத்தை சொல்ல முடியும். அவங்கிட்ட நான் பேசிக்கிடுதேன். எப்படியாவது பேசி கூட்டு போக வழிய பாருங்கம்மா. ஒரு 4 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுதான் கிடக்கா. வேலைக்கும் போகல, அவனும் போகல, இவளும் போகல, சும்மா தான் வீட்டுல இருக்காவ. உங்க வீட்டுல 2 நாள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தானே கூப்பிட வந்திருக்கோம். வராம எங்க போயிருவான்? அம்மா, நீ ஏன் பிள்ளைல கூட்டிட்டு வரல? இல்லத்த, காலையிலே சதீஷ் வெளியில கூட்டு போனாங்க பிள்ளைங்கள. எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியல. கிளம்பும்போது பிள்ளைல இல்ல, அதான் நாங்க வந்துட்டோம். பிள்ளைங்கள பார்க்கதான் ஆசையா இருக்கு. அதான் இந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ள தானே இருக்குது. இந்த நேரத்துக்கு அங்க வந்ததான் உண்டு. நான் நாளைக்கு வந்து பிள்ளைல பாக்கேன். ஏமா, அதான் உன் பெரிய ஜெயிலுக்கு போயிட்டானே, இப்ப மூத்த மருமா நம்ம கூட வைக்கலாம்ல? மதனும் சம்மதிக்க மாட்டானே. இல்லத்த, நான் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துக்கிட்டேன். நீயும் இந்த வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் இருந்தும் குடுப்பம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏதோ கடவுள் இறக்கப்பட்டு இவளையாவது எனக்கு துணையா அனுப்பி வச்சிருக்காரு. இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிரும். அவ நல்லா பொறுப்பா பாத்துக்கிடுவா. நீயும் மதனும் பிள்ளை எல்லாம் இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல நிரந்தரமா கட்ட கூட பரவாயில்ல, அப்பப்ப வந்துட்டு போனா கூட நல்லா இருக்கும். அதுக்கு கூட கொடுப்பன இல்லையே. விடுங்க அத்தை, சரியாயிரும். கவலைப்படாதீங்க, எப்படியாவது 2 அனுப்பி வைக்க வழிய பாக்க. சரிங்க அத்தை. யாரே உண்மையிலே விக்ரமா பால் வாங்க போனா? அதெல்லாம் எல்லா பக்கம் போறான். காய்கறி அங்க போறான், எங்கனாலும் போச்சனா போறான். கேக்குறதுக்கே சந்தோஷமா தான் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கதான் செய்யுது. பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அத உள்ள கொண்டுட்டு வரதே. அங்கதான் துஷ்ட மிருகங்கள் இருக்கு, வரமாட்டேன். கொழுப்பு பத்தியா இவனுக்கு? துஷ்ட மிருகமா? அதுல ஒரு குள்ள கத்திரிக்காவும் நிக்கும். ஆமா, அதுதான் டேஞ்சரு. பாவி பயல, என்னதான் இவன் சொல்லுதான்? ஒண்ணுதான்க்கா, நான் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பொண்டாட்டிக்கு புரியணுமா? எவ்வளவு தெளிவா கூப்பிடுதான். நீ கூப்பிட்டதுங்க கேட்டது. அதான் சொன்னவளா சூனி ஆக்கி வந்திருக்கியனே. எப்படியோ இவ மனச மாத்திருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐயத்த, அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. அவன் பச்சை புள்ள. அவரு வெளியில தான் வீராப்பு வேஷம், உள்ளுக்குள்ள வெத்து வெட்டு. ஐயோ, ஆனாலும் வீரப்பா 2 வாரம் அவளை ரூமுக்குள்ளே விடாம வச்சிருக்கானே. என்னத்த சொல்றீங்க? அவன் எங்க உள்ள விடுதான். அவ கையால சாப்பிட மாட்டேக்கான், அவ கையால தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேக்கான். அவ எல்லாத்தையும் ஏன் மூலமா தந்துகிட்டு இருக்கா. அவ இருக்கான்னு நான் சொல்லல. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கலையா? எங்க பேசுறான்? சிடு சிடுனா விழுதான். அதையும் சிரிச்ச முகமா எடுத்துக்கிட்டு போயிருதா. வேற ஒரு பிள்ளை முக்குல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடும். கெட்டிட்டு வந்து 2 வாரம் முடிஞ்சு போச்சு, யார் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான்.
என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. இந்த புள்ள வாழ்க்கை நாசமா போயிருமோன்னு பயமா இருக்கு. ஐயா அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. இப்பதானே 2 வாரம் ஆகுது. இப்ப அவன் முகத்தை கொஞ்சம் ஏன் எடுத்து பாக்குறான்ல, அது அவன் வீக்னஸ். ஆனா அவன் பாசத்தோட ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்க. சப்பா பெத்த தாய்க்கே புள்ளைய பத்தி தெரிஞ்சிருக்க. அந்த நாளையாவது ஏன் எடுத்து பார்க்கல பாப்பா. அதே நேரத்தை திரும்ப திட்டவும் செய்யறான். அவன் எப்படி ஏத்துக்கிடுவா சொல்லி. சரிங்க அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. நாங்க ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். ஆமாத்த, நாங்க ஒரு வழி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். கவலைப்படாம இருங்க.